प्रश्न को प्रस्तुत करता हूँ। आइटम नंबर 15 बैजयंत पांडा। இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ்குமார் வணக்கம். ஏற்கனவே அம்பேத்கர் பற்றிய அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் முழக்கம் எழுப்பப்பட்டதன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது அவை தற்பொழுது மீண்டும் கூடியிருக்கிற நிலையில மீண்டும் முழக்கம் எழுப்பப்பட்டு வருவதை காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அம்பேத்கர் பற்றி அமித்ஷா நேற்று மாநிலங்களவையில் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் அமித்ஷா கருத்து தெரிவித்திருப்பதாகவும் அவருடைய கருத்துக்கு அமித்ஷா மன்னிப்பு கேட்பதோடு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இன்று காலை மக்களவை கூடிய போது இந்த விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மக்களவையில கடும் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது. 2 மணிக்கு, அதாவது சற்று முன்னதாக மக்களவை மீண்டும் கூடிய பிறகு இந்த விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான அமளியிலே ஈடுபட்டார்கள். அமித்ஷா இந்த விவகாரத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பியதோடு ஜெய் பீம் ஜெய் பீம் என்று அம்பேத்கரை குறிக்கின்ற அந்த முழக்கங்களை கூட அவர்கள் எழுப்பினார்கள். எதிர்க்கட்சிகளுடைய அந்த முழக்கத்திற்கு இடையே மக்களவையிலே சில அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன, பதில்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவை உறுப்பினர்கள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு அவைத் தலைவர் மீண்டும் மீண்டும் கோரிக்கை விடுத்தார். அவருடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காத எதிர்க்கட்சிகள் மீண்டும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து முழக்கங்களை எழுப்பியதால் மக்களவை நடவடிக்கைகள் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையிலும் இதே விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர்.